டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் மேலும் 4 பேரை தேசிய புலனாய்வு அமைப்பான NIA கைது செய்துள்ளது. கடந்த 10ஆம் தேதி நடத்தப்பட்ட கார் குண்டுவெடிப்பு தாக்குதல் தொடர்பாக புல்வாமாவைச் சேர்ந்த மருத்துவர் முசாமில் ஷகில் கனாய், அனந்த்நாக் பகுதியைச் சேர்ந்த மருத்துவர் அதில் அகமது ராதர், லக்னோவைச் சேர்ந்த மருத்துவர் ஷாஹின் சயித் மற்றும் ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த முஃப்தி இர்ஃபான் அகமது வாக்கி ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் 4வருக்கும் 10 நாட்கள் NIA காவல் விதித்து டெல்லி பட்டியாலா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஏற்கனவே இந்த வழக்கில் டெல்லியில் தற்கொலை படை தாக்குதல் நடத்திய மருத்துவருக்கு உதவியதாக அமீர் ரஷீத் அலி மற்றும் அவருக்கு தொழில்நுட்ப உதவி வழங்கியதாக ஜாசிர் புலால் வானி ஆகியோர் கைது செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பத்து மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி தென்காசி, விருதுநகர், நெல்லை, குமரி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களிலும், ராமநாதபுரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் ஆகிய மாவட்டங்களிலும் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று நாளை மறுநாள் 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, குமரி, தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களிலும், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, கடலூர், சிவகங்கை ஆகிய மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மசோதாவை காரணம் கூறாமல் கிடப்பில் போடும் அதிகாரம் ஆளுநருக்கு இல்லை என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் 14 கேள்விகள் எழுப்பிய வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தேர்வு செய்யப்பட்ட அரசே முதன்மையானதாக இருக்க வேண்டும். மசோதாவை காரணம் கூறாமல் கிடப்பில் போடும் அதிகாரம் ஆளுநருக்கு இல்லை. மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்காமல் வைத்திருந்தால் சட்டமன்றத்திற்கு அது குறித்த காரணத்தை ஆளுநர் தெரிவிக்க வேண்டும். மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்குவதில் ஒவ்வொரு முறையும் நீதிமன்ற கருத்தை கேட்க வேண்டிய அவசியமில்லை என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநருக்கு நீதிமன்றம் காலக்கெடு விதிக்க முடியாது. ஆளுநரின் செயல்பாடுகளை நீதிமன்றங்கள் கேள்வி எழுப்ப முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. கோவை, மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை வைத்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரசியல் செய்வதாக மத்திய அமைச்சர் மனோகர் லால் கட்டார் குற்றஞ்சாட்டியுள்ளார். இதுகுறித்து தமது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், பொதுமக்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட மெட்ரோ ரயில் 2017 கொள்கையை ஸ்டாலின் அரசியல் சர்ச்சைக்கு பயன்படுத்தியுள்ளது துரதிருஷ்டவசமானது என்று குறிப்பிட்டுள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அரசு 63,246 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியதை ஸ்டாலின் மறந்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ள மத்திய அமைச்சர், மெட்ரோ ரயில் திட்டங்களில் இதுவே அதிகபட்ச ஒதுக்கீடு என்றும் கூறியுள்ளார். மேலும் கோவை, மதுரை நகரங்களுக்கான மெட்ரோ ரயில் திட்டத்தில் முரண்பாடுகள் உள்ளதாக குறிப்பிட்டுள்ள மனோகர் லால் கட்டார், கோவைக்கான திட்ட அறிக்கையில் உள்ள 7 வழித்தடங்களில் போதுமான இடவசதி இல்லை. சாலை போக்குவரத்து, மெட்ரோ இடையே பயண நேர வித்தியாசம் பெரிய அளவில் இல்லை என்றும் கூறியுள்ளார். மதுரை மெட்ரோ திட்டத்தில் பயணிகள் எண்ணிக்கையை ஒப்பிடும்போது பேருந்து விரைவு போக்குவரத்து சேவையே போதுமானது என்று கூறியுள்ள மத்திய அமைச்சர் மனோகர் லால் கட்டார், 10,000 மின்சார பேருந்துகளை வழங்கும் மத்திய அரசின் திட்டத்தில் சேருமாறு பலமுறை வலியுறுத்தியும் தமிழ்நாடு அரசு இதுவரை அந்த திட்டத்தில் இணையவில்லை என்றும் குற்றஞ்சாட்டியுள்ளார். பீகார் முதலமைச்சராக நிதிஷ்குமார் 10வது முறையாக பதவியேற்றார். பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றதை அடுத்து ஐக்கிய ஜனதா தள கட்சியின் சட்டப்பேரவை குழு தலைவராக நிதிஷ்குமார் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். இந்நிலையில் பாட்னாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நிதிஷ்குமார் 10வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றார். அவருக்கு ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் ரகசிய காப்பு மற்றும் பதவி பிரமாணம் செய்து வைத்தார்.
मैं प्रत्यक्ष अथवा अप्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूंगा। धन्यवाद। धन्यवाद, बधाई। பாஜகவைச் சேர்ந்த சாம்ராஜ் சௌத்ரி மற்றும் விஜய் சின்ஹா ஆகியோர் துணை முதலமைச்சர்களாக பதவியேற்றனர். பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத், டெல்லி முதல்வர் ரேகா குப்தா மற்றும் மூத்த மத்திய அமைச்சர்கள் பங்கேற்றனர். கோவையில் பிரதமர் மோடி உழவர்களிடையே உரையாற்றிய ஈரம் காய்வதற்குள் நெல் கொள்முதலில் ஈரப்பதம் தளர்வு குறித்த கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்துள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து தமது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், கோவைக்கான மெட்ரோ ரயில் திட்டத்தை நிராகரித்துவிட்டு அதே கோவைக்கு எந்தவிதமான உறுத்தலும் இன்றி பிரதமர் வந்து சென்றதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் வந்து சென்ற ஈரம் கூட இன்னும் காயவில்லை, அதற்குள் நெல் கொள்முதலில் ஈரப்பதம் தளர்வு தொடர்பான கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்துள்ளதாக முதலமைச்சர் சாடியுள்ளார். கனமழையால் ஈரப்பதம் அதிகமாகியுள்ள நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்ற தமிழ்நாட்டின் குரல் ஏன் பிரதமரின் காதுகளுக்கு கேட்கவில்லை? விவசாயிகளின் அழுகுரல் ஏன் கேட்கவில்லை என்று முதலமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த ஆண்டுகளில் ஈரப்பத அளவிற்கான தளர்வை பலமுறை வழங்கிய மத்திய அரசு தற்போது வழங்க மறுப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ள மு.க. ஸ்டாலின், பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணத்தையும் அளிக்காமல் ஈரப்பத அளவையும் அதிகரிக்காமல் இருப்பது விவசாயிகளுக்கு எந்த விதத்தில் நன்மை செய்யும் என்றும் வினவியுள்ளார். நெல் கொள்முதல் ஈரப்பதம் தளர்வு குறித்து மறுபரிசீலனை செய்வதோடு தமிழ்நாட்டின் கோரிக்கைகள் மீது நல்லதொரு முடிவெடுத்து வேளாண் பெருங்குடி மக்களுக்கு மத்திய அரசு நன்மை செய்யும் என நம்புவதாகவும் முதலமைச்சர் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். சேலத்தில் டிசம்பர் 4ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்ய அனுமதி கேட்ட நிலையில் காவல்துறை தரப்பில் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் பெரும் துயரத்திற்கு பிறகு முதன்முறையாக சேலத்தில் விஜய் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி சேலத்தில் டிசம்பர் 4ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்ய ஏதுவாக சீலநாயக்கன்பட்டி, கோட்டை மைதானம் உள்ளிட்ட 3 இடங்களில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் காவல்துறையிடம் அனுமதி கேட்கப்பட்டிருந்தது. ஆனால் டிசம்பர் 4ஆம் தேதி கார்த்திகை தீபம் மற்றும் பாபர் மசூதி இடிப்பு தினம் ஆகிய இடையில் வருவதால் மனுவில் கூட்டத்திற்கு வருபவர்களின் எண்ணிக்கையும் குறிப்பிடாததாலும் காவல்துறை அனுமதி மறுத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. கூட்டத்திற்கு வருபவர்களின் எண்ணிக்கையை குறிப்பிட்டால் அதற்கேற்ப முன்னேற்பாடுகள் செய்யப்படும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட மல்லை சத்யா திராவிட வெற்றிக் கழகம் என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கியுள்ளார். மதிமுகவில் துணை பொதுச் செயலாளராக இருந்த மல்லை சத்யா துரை வைகோ மற்றும் வைகோவுடன் ஏற்பட்ட கருத்து மோதலால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். இதையடுத்து புதிய கட்சியை தொடங்க முடிவு செய்த மல்லை சத்யா கடந்த மாதம் கட்சியின் கொடியை அறிமுகப்படுத்தினார். இந்த நிலையில் சென்னை அடையாறில் உள்ள முத்தமிழ் பேரவையில் புதிய கட்சியின் தொடக்க விழா நடைபெற்றது. அதில் திராவிட வெற்றிக் கழகம் என்ற பெயரில் புதிய கட்சி தொடங்கப்படுவதாக மல்லை சத்யா அறிவித்தார். ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து அணிகள் மோதும் உலக புகழ்பெற்ற தி ஆஷஸ் தொடர் நவம்பர் 21ஆம் தேதி தொடங்குகிறது. 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட இந்த தொடர் ஜனவரி 4ஆம் தேதி சிட்னியில் நிறைவு பெறுகிறது. 1882ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த தொடர் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து என இரு நாடுகளில் உள்ள மைதானங்களில் மாறி மாறி நடைபெறும். எனவே இந்த ஆண்டிற்கான ஆஷஸ் தொடர் ஆஸ்திரேலியாவில் நடைபெறுகிறது. கடந்த 2023ஆம் ஆண்டில் வெற்றி பெற்று கோப்பையை ஆஸ்திரேலியா தன்வசம் வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது.
மருதநாயகம் படம் சாத்தியம் என கமல்ஹாசன் கூறியுள்ளது ரசிகர்களை மகிழ வைத்துள்ளது. கமல்ஹாசன் நடித்து தயாரிப்பதாக கடந்த 1997ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட படம் மருதநாயகம். படத்தின் தொடக்க விழாவில் இங்கிலாந்து ராணி 2ஆம் எலிசபெத் பங்கேற்றதும் படத்தின் முன்னோட்ட காட்சிகளும் சர்வதேச அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தின. எம்ஜிஆர் படமாக்க விரும்பிய பொன்னியின் செல்வனும் திரைக்கு வந்துவிட்ட நிலையில் கமல்ஹாசனின் ஒவ்வொரு பட அறிவிப்பின் போதும் மருதநாயகன் பற்றி ஏதாவது சொல்வாரா என்று ரசிகர்கள் ஏக்கத்தில் இருந்தனர். இந்நிலையில் தொழில்நுட்பம் முன்னேறியுள்ள இந்த காலகட்டத்தில் மருதநாயகம் படமும் சாத்தியம்தான் என்று நடிகர் கமல்ஹாசன் தற்போது நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ரொம்ப சந்தோஷமா, ஏன்னா நாட்டுக்கான படத்தை நாங்கள் எடுத்திருக்கோம். நாடு மரியாதை கொடுக்கணுங்கிறது எங்க எதிர்பார்ப்பு. அது நியாயமானது தானே. தொடர்ந்து நம்முடைய முப்படைகளை பற்றியும் படம் எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய. எனக்கு அது மறுபடியும் செய்யணுங்கிறது ஆசை. இன்னைக்கு பல தொழில்நுட்பம் முன்னேறி இருக்கும் இந்த காலத்தில் அதுவும் சாத்தியம் என்பதுதான் என் நம்பிக்கை. இதனால் தனது கனவு படத்தை நனவாக்குவாரா கமல் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.